ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா லிஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணலாம்னு பார்க்க போகிறோம். லாஸ்ட் 2 வீடியோஸில் வேரியபிள்ஸ், நம்பர்ஸ், ஸ்ட்ரிங்ஸ் இந்த 3 விஷயத்தையும் பார்த்துருப்போம். இது வந்து இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கன்ஃபார்ம் புரியும். ஸோ லாஸ்ட் த்ரீ வீடியோஸில் நான் யூஸ்ஃபுல்லான விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பேன். ஸோ ஃபர்ஸ்ட் அதை பாருங்கள், ஃபோர்த்தாக வந்து இந்த வீடியோவை பாருங்கள். ஸோ இந்த லைன் பையாக ஆர்டராக பார்க்கும்போது தான் உங்களுக்கு கொஞ்சம் புரியும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி லிஸ்ட் அப்படின்னா என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் எப்பவுமே நான் வந்து சேவ் பண்ணிப்பேன் லிஸ்ட். ஓகேங்களா? ஸோ ரீநேம் பண்ணிவிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராடக்டோட நேம்ஸ்லாம் நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஐட்டம்ஸ் 1, ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் பிரெட்னு வச்சு, ஐட்டம் 2, ஃப்ரூட்ஸ், ஓகே, ஐட்டம் 3, ஜூஸ், item 4, okay, chicken. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ஒரு லிஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். இந்த லிஸ்ட்டை வந்து நம்ம வந்து ஒன்றா ஆக்கணும். ஓகேவா? ஸோ ஷிஃப்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா அடுத்த செல்லுக்கு வரும். இப்போது நான் வந்து ஒரு லிஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து இது எல்லாமே வந்து எனக்கு ஒரு சென்டென்ஸாக வேணும். அதாவது இந்த லிஸ்ட்டில் இருக்கிறது ஒரு சென்டென்ஸாக வேணும் அப்படின்னா ஐட்டம்ஸ் போட்டு ஈக்குவல் டு மேட்ரிக்ஸ் ப்ராக்கெட்டில் இப்போ என்னென்ன லிஸ்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணீங்களோ அது எல்லாமே ஆட் பண்ணணும். ஓகேங்களா? கமா கமா ஓகேங்களா? இப்போது ஷிஃப்ட் என்டர் கொடுத்தீங்கன்னா ஓகேங்களா, அடுத்த செல் வந்துடும். இப்போ என்ன பண்ணுறேங்க, ஐட்டம்ஸ்னு ரன் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ பாருங்கள், நம்ம ஒரு லிஸ்ட்டாக ஒரு ஐட்டம்ஸை க்ரியேட் பண்ணோம். ஸோ அந்த லிஸ்ட்டு எல்லாமே நம்ம வந்து ஒரு 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 எப்படி சொல்கிறது, ஒரு சென்டென்ஸாக வந்து கொண்டு வந்துட்டோம். ஓகேங்களா? ஒரு லிஸ்ட்லேருந்து என்னென்ன லிஸ்ட்டோ அது எல்லாமே நம்ம வந்து ஒரு இப்படி ஒரு சென்டென்ஸாக ஒரே இதில் வந்து கொண்டு வந்துட்டோம். ஓகேங்களா? ஒரு லிஸ்ட்டாக கொண்டு வந்துட்டோம். அதாவது வந்து மல்டிபிள் லிஸ்ட்டை நம்ம க்ரியேட் பண்ணோம், அதை வந்து நம்ம வந்து ஒரே லிஸ்ட்டாக வந்து கொண்டு வந்துட்டோம். ஓகேங்களா? இப்போது சேம் நம்ம என்ன வந்து அதாவது வந்து நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம் இந்த இதே கான்செப்டை. ஃபார் எக்ஸாம்பிள் அங்கே வந்து என்ன பார்த்தோன்னா ஐஸ்கிரீம் டைப் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம வந்து இண்டெக்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணோம். அதே தான் இங்கே பாருங்கள், நான் ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். ஓகேங்களா? இப்போது ஐட்டம்ஸ் 0 நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் வந்து 0 அப்படின்னா அதை ரன் பண்ணுறேன். பாருங்கள் 0 மீன்ஸ் இங்கே என்ன, இங்கே பாருங்கள் நான் இங்கே ஷோ பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த இமேஜில் பாருங்கள் 0னா பிரெட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து டம்ஸ் இப்போ 3ன்னு போடுறேங்க. ஓகேவா? இப்போ வந்து சிக்கன் வருது பார்த்தீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் 0, 1, 2, 3, 4. ஸோ இந்த ஆர்டரில் தான் வரும். இன்கேஸ் இப்போ பாருங்கள் ஐட்டம்ஸ் -1 தரேன். ஓகேங்களா? இப்போ என்ன வரும் பாருங்கள், சிக்கன் வரும். இப்போ லாஸ்ட்லேருந்து வரும். மைனஸ்னால் இந்த சென்டென்ஸ் முடிகிற லாஸ்ட்டில் என்ன இப்போ 2 போட்டிங்கன்னா இப்போ ஜூஸ்னு வரும். ஃபார் எக்ஸாம்பிள் -2. ஓகேங்களா? இப்போ பாருங்கள் ஜூஸ்னு வந்து. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம லிஸ்டிங் எப்படி வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸாக யூஸ் பண்ணலான்னு இருக்கோம். எப்படி தான் இதான் லிஸ்டிங். ஸோ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இண்டெக்ஸ் வச்சு எப்படி வந்து யூஸ் பண்ணலாம், எப்படி ப்ராடக்ட் வந்து செலக்ட் பண்ணலாம்னு சொல்லியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இப்போது இந்த 4 லிஸ்ட்டுக்குள்ளே நான் இன்னொரு ப்ராடக்ட்டை வந்து ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதோட ஃபங்க்ஷன் வந்து அப்பெண்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிக்கன் அங்கே வந்து நான் வந்து இப்போ வந்து ஃபிஷ் ஆட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு வச்சுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐட்டம்ஸ் ஓகே டாட் வச்சு அப்பெண்ட், அதோட ஃபங்க்ஷன் வந்து அப்பெண்ட். ஓகேங்களா? நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட்டை வந்து ஆட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் அது வந்து ஃபிஷ். ஓகேவா? இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு ரன் பண்ணிவிட்டு இப்போ ஐட்டம்ஸ் ரன் பண்ணுங்க. இங்கே பாருங்கள் பிரெட், ஃப்ரூட், ஜூஸ், சிக்கன், ஃபிஷ்ஷை வந்து நம்ம இங்கே ஆட் பண்ணிட்டோம். ஸோ அது ஃபங்க்ஷன் வந்து அப்பெண்ட். ஓகேங்களா?
நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம பிரெட்டுக்கு அப்புறம் ஃபிஷ்ஷை கொண்டு வந்துட்டோம். ஓகேங்களா? இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு லிஸ்ட் ஆஃப் ஒரு ஃபுட்டுக்கு என்ன லிஸ்ட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம யூசேஜ் வந்து என்னென்ன இருக்குன்ட்டு நான் ஒரு லிஸ்ட் வந்து கிரியேட் பண்ணேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபுட் போட்டுங்க. ஃபுட் ஈக்குவல் டு இப்போ நம்ம வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மேலே ஆட் பண்ணதை ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் மேட்ரிக்ஸ் பாக்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு பிரெட் கமா சிக்கன் கமா எக்குன்னு போட்டுங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் கீழவே அதை வந்து பாத்ரூம்ஸ்க்கு என்னென்ன யூஸ் பண்ணணுன்ட்டு போட்டுப்போம். ஓகேங்களா? ஓகே, சோப்பு, ஷாம்பு. ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி 2 லிஸ்ட் வந்து நான் வந்து டிஃப்ரெண்ட் கேட்டகரி வந்து நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து நான் வந்து ஜாயின் பண்ணணும். ஓகேவா? இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம் லாஸ்ட் வீடியோவில். ஃபுட் ப்ளஸ் பாத்ரூம்ஸ். ஓகே, இப்போ ரன் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், ஃபுட் ப்ளஸ் பாத்ரூமோட எல்லா லிஸ்ட்டும் வந்து ஒன்றா ஆகிடுச்சு, கம்பைன் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இது ஒரு லிஸ்ட்டை வந்து எப்படி வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணலான்னு பார்த்துட்டோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து உங்களுக்கு வந்து லென்த் வேணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் லென்த் ஆஃப் ஓகேவா ஐட்டம்ஸோட உங்களுக்கு லென்த் வேணும் அப்படின்னா 6. ஓகேவா? லென்த் ஒரு ப்ராடக்டோட லென்த் இது வந்து. ஓகேங்களா? ஸோ இப்படியும் வந்து பண்ணலாம். இப்போ லென்னோட பிரெட் பார்த்தீங்கன்னா 5. ஓகேவா? இப்போ இந்த லென்னோட ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே இருக்குது பாருங்கள் மேலே, பிரெட் 1, ஃபிஷ் 2, ஃப்ரூட்ஸு 3, ஜூஸ் 4, சிக்கன் 5, ஃபிஷ் 6. ஸோ டோட்டலி 6 இருக்குன்னு இங்கே காட்டுது. ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்குக்கு வந்து 3ன்னு தெரியும். இப்போ ஷாம்பு ஃபார் எக்ஸாம்பிள் லென் ஷாம்பு இது ரன் பண்ணிங்கன்னா 7 எத்தனை கேரக்டர் இருக்கோ அத்தனை வந்து காட்டும். 7 காட்டுது. ஓகேங்களா? இப்போ லாஸ்ட் என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன கேட்குறேன்னா, பிரெட்டு வந்து ஓகேவா? ஸோ பிரெட் இருக்குங்களா? ஸோ இந்த பிரெட் வந்து பிரெட் இன் ஐட்டம்ஸில் இருக்கா, இல்லை ஃபுட்டில் இருக்கா, இல்லை வந்து பாத்ரூம்ஸில் இருக்காங்க நான் கேட்க போகிறேன். ஓகேங்களா? ஃபுட் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட் அப்படி கரெக்டாக இருந்ததுன்னா ட்ரூன்னு வரும், இல்லைன்னா ஃபால்ஸ்ன்னு வரும். ஓகேங்களா? ட்ரூ. இப்போ பாருங்க, ஃபார் எக்ஸாம்பிள் சோடா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஏதாச்சும் ஒரு இங்கே இல்லாத பேர் ஒன்று சொல்லுமா? ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சோடான்னு வச்சுங்க. ஓகே, சோடா இன் பாத்ரூம். ஓகே, இப்போ இதை ரன் பண்ணுங்கள், ஃபால்ஸ்ன்னு வரும், ஏன்னா அங்கே இல்லை. ஸோ இதுதான் வந்து லிஸ்டிங்க. இங்கே நம்ம வந்து சில ஃபங்க்ஷன்ஸும் பார்த்துட்டோம். ஸோ இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான விஷயங்களை கற்றுக்கணுன்னா நம்ம சேனல் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.